ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N சமையலுலகம். இன்னைக்கு நம்ம சேனலில் வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சாண்ட்விச்சுக்கு தனியாக க்ரீன் சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சாண்ட்விச் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை, அப்புறம் அரை கைப்பிடி அளவு புதினா இலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அடுத்து 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா, கடைசியாக அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது வெஜிடபிள் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 6 கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கேரட்டும் பீன்ஸும் ஓரளவு வேகிற வரைக்கும் இதை நாம் வதக்கிக்கணும். இதில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் என் பையனுக்கு கொடுப்பேன்றதுனால ரொம்ப காரம் சேர்க்கலை. கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் வேக வச்ச 2 உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளரோட பேக் சைடு வச்சு அழுத்தம் கொடுத்து எல்லா காய்கறிகளையும் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போது காய்கறிகள் எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து கலந்துடலாம். சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு இப்போது ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இதில் இப்போது க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிடலாம். நான் நார்மல் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு லேயர் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் செஞ்சு வச்சுருக்கிற காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் துருவின சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸ் சேர்த்து அதை ஒரு லேயருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அப்புறம் ஒரு தவாவில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வச்சிடணும். இப்போது ஒரு பிளேட்டை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோன்னா லேயர்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆயிரும். ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணணும். 2 பக்கமும் ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் சாண்ட்விச் வீட்டிலையே தயார் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் நம்ம வீட்டிலையே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா கடைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே Goms'N சமையலுலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.